டெல்லி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் டெல்லியிலே நடக்க போகுது. இந்த டெல்லியில் ஏன்டா நடக்க போகுதுன்னு தான் கேட்குறீங்க. டெல்லி வந்து யாருக்கு ஹோம் கிரவுண்ட் தெரியுமா? விராட் கோலியோட ஹோம் கிரவுண்டு. டெல்லிக்கு அவதாடல, ஆனால் அவரோட ஹோம் கிரவுண்டு. பட் இதே சம்பவம் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? ஆர்சிபி விசஸ் டெல்லி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆர்சிபியை டெல்லி வந்து தோக்கடிச்சிட்டு ராகுல் இப்படி வட்டம்லாம் போட்டு அது குத்தி இது என்னோட ஏரியாடா பெங்களூருன்னு சொல்லிட்டு போனாது. ஞாபகம் இருக்குங்களா? அதே போல் எதுனா சம்பவம் இன்னைக்கு நடக்குமா? நடந்தா வேற லெவல் ரிவெஞ்சாக இருக்கலாம். ஏன்னா விராட் கோலிக்கு ரிவெஞ்சு தரதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பல ரிவெஞ்சை பல பேர்த்துக்கு கொடுத்துருக்காரு. அதே போல் இன்றைக்குமே எதனா ரிவெஞ்ச் நடக்குமா? ரிவெஞ்ச் மட்டும் நடந்துச்சுன்னா வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். ஏன்னா டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க, சாதாரணமாக இல்லை. செகண்ட் பிளேஸில் இருக்கிற டெல்லியும் தேர்டு பிளேஸில் இருக்கிற ஆர்சிபியும் தான் மோத போகிறாங்க. ஆர்சிபியுமே இப்போ வர மேட்ச் எல்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கானுங்க. இன்டென்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவங்கக்கிட்ட பவுலர்ஸுமே பயங்கரமாக இருக்கானுங்க. படிக்கல் வந்த அப்புறம் அந்த டீமே ஒரு மாதிரி மாற்றங்கள், சில மாற்றங்கள், பல மாற்றங்கள். பவுலிங்கில் ஏசல்லூடு புவின்ட்டு ஒரு கலக்குறாங்க. டெல்லியும் சும்மாலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. டெல்லி வந்து பயங்கர இன்டென்ட்டோட கிளாசிக் ராகுல், நீ ஓப்பனிங் ஆடு, 1 டவுன் ஆடு, 2 டவுன் ஆடு, 3 டவுன் ஆடு, இல்லை என்ன டெய்லர்ட்ட கூட ஆடுவேன், எங்கே ஆடினாலும் என் கேமை நான் ஆடுவேன் அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்காது. இந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டான ஒரு டீமுக்கும் இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு கப்பே அடிக்காத 2 டீமு. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கப்பே அடிக்காத டீம் கண்டிப்பாக அடிக்கும்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஆல்ரெடி சென்னை முக்கால்வாசி இல்லை 99% அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் போயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் வருமானது டவுட்டு தான் இதுக்கு மேலே. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 டீம் இப்போதைக்கு மேலே தான் இருக்காங்க. ராஜஸ்தான் அவுட்டு, சிஎஸ்கே அவுட்டு, கேகேஆர் அவுட்டு. எஸ்ஆர்ஹெச் மேபி இப்படி ஏறி வரலாம், எஸ்ஆர்ஹெச்சோ எல்எஸ்ஜி. மற்றபடி மற்ற 4 டீம்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. சரிங்களா? உங்களோட கருத்தை மதிக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எவனுமே சப்போர்ட் பண்ணலன்னா நான் எங்கே போகிறது? உங்களையெல்லாம் நம்பி தானே வீடியோ போட்டுட்ருக்கேன். இதை பார்த்து பண்ணி விடுங்க. சரிப்பா, வரேன். பாய் பாய்.